வணக்கம் மாணவர்களே, நாம் 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.4ல் ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். y = x⁻1+3. இங்கே வந்து ப்ளஸ் வரும், ஓகேவா? x⁻1/3 + 1. ஓகே, இப்போ இந்த கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு அட்டவணை எழுதிக்கிறோம், xyன்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு சொல்லி போடும்போது இங்கே வந்து 1. அடுத்து என்ன செய்கிறோம், 1ன்னு போடும்போது 2, -1ன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 0. அடுத்து வந்து எக்ஸுக்கு வந்து என்ன போடுறோம், 8ன்னு போடுறோம். 8ன்னு போடும்போது வர்க்கமூலம்னா என்ன வரும், 2, 2√3. அப்போனா 2 + 1 3. -8ன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், -2. -2ல் 1 போச்சுன்னா -1. ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த கணக்கு வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த கணக்கு செய்யும்போது என்ன செய்கிறோம், அச்சு இப்போ வந்து எக்ஸ் அச்சில் வந்து 1 சென்டிமீட்டர் = 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம். 2, 4, 6, 8. -2, -4, -6, -8. ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு எடுத்துக்குவோம். 1, 2, 3, 4. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 0, 1. 0, 1 வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, 1, 2. 1, 1, 2. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு -1 0. -1 0 இந்த இடத்துல -1 0. அடுத்து 8 3. 8 3. அடுத்து -8 -1. -1 எங்கே வருது, இந்த இடத்துல வருது, -1. ஓகேவா? இந்த புள்ளியெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கையை எடுக்காமல் போட்டாலும் சரி, இல்லை 2 2ஆக நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கணக்கில் கொடுத்துருக்க வரைபடத்தை விட இது எங்கே இருக்குது, ஒரு அலகு வந்து மேல் நோக்கி இருக்குது. ஒரு அலகு மேல் நோக்கி தானே இருக்குது, 1க்கு தானே இருக்குது. அதனால் y = x⁻1/3 + 1 என்பது y = x⁻1/3 வரைபடத்தை, ஏன்னா அதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த வரைபடத்தை வச்சு தான் நம்ம வந்து இது என்னென்னு செய்கிறோம், நம்மளுடைய கருத்தை வந்து சொல்கிறோம். ஓரலகு எங்கே இருக்குது, மேல் நோக்கி நகர்வால் கிடைக்கிறது. மேல் நோக்கி நகர்வால் கிடைக்கிறது. எளிமையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கணக்குங்க.